நம்மளோட லுக்ஸ்ல வந்து அட்ராக்டிவா இருக்கணும்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா சிக்ஸ் பேக் வச்சிருக்கணும், இல்ல ஃபிட்டான பாடி இருக்கணும், இல்ல ஒயிட்டா இருக்கணும், இல்ல ஜாலைன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் வந்து நம்ம வந்து அட்ராக்டிவ் நினைச்சிட்டு இருக்கோம். கமான், இதெல்லாம் வந்து வெறும் 20% தாங்க. நம்ம எல்லாருமே வந்து அட்ராக்டிவ் தான். பட் நம்ம வந்து ப்ராப்பரா க்ரூமிங் பண்ணாததுனால தான் நம்ம வந்து அட்ராக்டிவா தெரியல. இந்த வீடியோல நீங்க ரெடினா சொல்லுங்க. நான் சொல்ற இந்த க்ரூமிங் விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே இப்ப இருக்கிறத விட மோர் தென் 80% நீங்க வந்து அட்ராக்டிவா மாற முடியும். அப்ப கூட சேர்ந்து நீங்க லெவலப் பண்றதுக்கு ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் சேனலுக்கு நியூவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் க்ரூமிங், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேங்க. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு வந்து சேம் கலர் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி கிளியரான ஸ்கின் இருக்கும், அதே கலர் தான் ஆனா கிளியரான ஸ்கின் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கு, ஆக்னே இருக்கு, ஒரு மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு. நீங்களும் சேம் கலர் தான், பட் ஒரு மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்குன்னா யார் வந்து அட்ராக்டிவா தெரிவாங்க? கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட் தானே வந்து எல்லாரோட கண்ணுக்குமே அட்ராக்டிவா தெரிவாங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்றாங்க. பெருசாலாம் கிடையாது. அவங்க வந்து ஃபேஸ் வாஷ் ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க, மாய்ஸ்சரைசர் ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து கிளியரா இருக்கும். ஒரு மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இல்லாம அவங்களோட ஃபேஸ் பார்க்கிறதுக்கு கிளியரா இருக்கும்போது எல்லாரோட கண்ணுக்குமே வந்து அவங்க அட்ராக்டிவா தெரிவாங்க. ஆனா நம்மளும் வந்து அதே சேம் கலர், நம்ம வந்து ஒயிட்டா இருக்கும், இல்ல பிளாக்கா இருக்கும், ஆனா அதுலயுமே நம்மளோட ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கு, ஆக்னே இருக்கு, அதுக்கப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு வந்து அட்ராக்டிவா தெரியாது. சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். அது வந்து ஃபேஸ் வாஷ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, பிளஸ் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களோட ஸ்கின் கேரை நீங்க வந்து பெஸ்டா மாத்துவீங்க. அதனால நீங்க பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருப்பீங்க. செகண்ட், நம்மள அட்ராக்டிவா காட்டுறதே நம்மளோட ஸ்மைல் தாங்க. நம்மளோட ஸ்மைல் வந்து நல்லா இருந்துச்சுனாலே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட கண்ணுக்கு வந்து அட்ராக்டிவா தெரியும். அதுல ஸ்மைல்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நம்ம ஸ்மைல் பண்ணும்போது அதிகமா பார்க்கறது, நோட்டீஸ் பண்றது என்னன்னா நம்மளோட டீத் தாங்க. நம்மளோட டீத் நல்லா இருந்து நம்ம ஸ்மைல் பண்ணா நம்ம தான் இருக்கிறதுலே அட்ராக்டிவான ஒரு பர்சன். ஆனா நம்மளோட டீத் நல்லா இல்லாம நம்ம சிரிச்சோம்னா கண்டிப்பா நம்ம தான் இருக்கிறதுலே அன்அட்ராக்டிவான பர்சன். அதாவது நமக்கு வந்து ஒரு எல்லோ டீத் இருக்கு, நம்மளோட டீத்ல வந்து எல்லோ கலர்ல இருந்துச்சு, அப்படிலாம் நம்ம இருந்தோம்னா நம்ம தான் வந்து ஒரு அன்அட்ராக்டிவான பர்சன். அதே நேரம் நம்ம ஒரு பர்சன்ட்ட பேசும்போது, இல்ல குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட பேசும்போது நம்மளோட மவுத்ல இருந்து ஒரு மாதிரி பேடான பிரீத் வந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க நீங்க தான் இருக்கிறதே வந்து ஒரு பிக்கஸ்ட் டர்ன் ஆஃபா மாறிடுவீங்க எல்லாருக்குமே. நீங்க அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ஓரல் ஹைஜீன்ல தான். நீங்க உங்களோட ஓரல் ஹைஜீனை வந்து பெட்டரா மாத்துறதுக்கு டெய்லி வந்து டுவைஸ் வந்து பிரஷ் பண்ணுங்க. பிளஸ் வந்து நீங்க வந்து உங்களோட டங்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பர்சன்ட்ட பேச போறீங்க, இல்ல ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ட்ட பேச போறீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டேட் போக போறீங்கன்னா சீவிங் கம்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் வந்து உங்களோட நீங்க பேசும்போது எந்த ஒரு பேட் பிரீத்துமே வராது. நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, அதனால ஒரு பேட் பிரீத் வரதுக்காக கூட போகலாம். அதுக்கு பதில் நீங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பேச போறீங்க, இல்ல முக்கியமான இடம் இல்ல, அடிக்கடி நீங்க வந்து ஒரு சீவிங் கம்லாம் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மவுத்ல இருந்து ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. அதனால இதை வந்து ட்ரை அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இந்த ஒரு விஷயம் வந்து கண்ணுக்கே தெரியாது, ஆனா நீங்க வந்து அட்ராக்டிவா அன்அட்ராக்டிவான இந்த ஒரு விஷயம் தான் டிட்டர்மைனே பண்ண போகுது. அது வந்து உங்களோட பாடி ஸ்மெல் தாங்க. நீங்க வந்து ஒரு மாதிரி உங்க மேல இருந்து ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், நல்ல ஸ்மெல் வந்துச்சுன்னா நீங்க இங்க இருப்பீங்க. அதே நேரம் உங்க பாடியில இருந்து உங்க மேல இருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரலன்னா நீங்க இங்க இருப்பீங்க. ஆனா அதே நேரம் உங்களோட பாடியில இருந்து ஒரு மாதிரி பேடான ஆர்டர் வருது, பேடான ஸ்மெல் வந்துச்சுன்னா நீங்க எங்க இருப்பீங்க? நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்க வந்து மத்தவங்களுக்கு எங்க இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து உங்களை கிளீனா பாத்துக்கணும். அதாவது ஒரு கிளீனான கிளாத்ஸ் வியர் பண்றதா இருக்கட்டும், நல்ல ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நல்ல ஒரு பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த விஷயத்துல நீங்க வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்க மேல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் த்ரூ அவுட் த டே வரணும்னு யோசிச்சீங்கன்னா, நான் ஆல்ரெடி அதுக்காக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோல நீங்க உங்களோட பெர்ஃப்யூமை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த வேலை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது உங்க மேல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் த்ரூ அவுட் த டே வரும்னு எல்லாத்தையும் வந்து எலாபரேட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சா நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட்க்கு போயிடுவோம். எப்படி நம்ம வந்து ஸ்மைல் பண்ணும்போது நம்மளோட டீத்தை நோட்டீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளோட லிப்ஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். உங்களோட லிப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ட்ரையா இருக்கு, பிளாக்கா இருக்குன்னா அது வந்து உங்களோட லுக்ஸ்ல வந்து அப்படியே டேமேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்க உங்களோட லிப்ஸுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட லிப்ஸுக்குலாம் நீங்க ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. உங்களோட லிப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பிளாக் ஆகாம பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்க வந்து சிகரெட்டை கட் பண்ணாலே உங்களோட லிப்ஸ் வந்து பிளாக் ஆகும்.
ஆகாது. ஆனா உங்களோட லிப்ஸ் வந்து ட்ரையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த ட்ரை லிப்ஸ்லாம் வந்து ஈஸியா நம்மளால வந்து மாத்த முடியுங்க. நீங்க வந்து ஜஸ்ட் 1 மினிட் கூட இல்லைங்க, 30 செகண்ட்ஸ் அதுக்காக டைம் பண்ணுங்க. டெய்லி வந்து லிப் பாம் அப்ளை பண்ணுங்க. இல்ல லிப் பாம்லாம் என்னால அப்ளை பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா வாஸ்லின் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த வாஸ்லினை வந்து உங்களோட லிப்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணாலே உங்களோட ட்ரை லிப்ஸ்லாம் வந்து போயிட்டு அது வந்து ஸ்மூத்தா இருக்கும். அதனால உங்களோட லிப்ஸை வந்து நீங்க நார்மலா வச்சுக்கிறதுக்கு டெய்லி வந்து வாஸ்லின் அப்ளை பண்ணுங்க, இல்ல லிப் பாம் அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் நான் இப்ப சொல்ல போற சின்ன சின்ன விஷயம் தான் உங்களோட லுக்ஸ்ல வந்து ஒரு மேஜரான ரோலே வந்து ப்ளே பண்ண போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பியர்டுங்க. உங்களோட பியர்ட் பார்க்கறதுக்கு மெஸ்ஸியா இருந்துச்சு, இல்ல ஒரு மாதிரி அன்இவனா இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கறதுக்கு அன்அட்ராக்டிவா தான் தெரிவிங்க. அதனால நீங்க எப்பயுமே ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி வந்து டுவைஸ் வந்து உங்களோட பியர்டை வந்து ஷேப்பா மாத்திக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு பியர்ட் இருக்கோ அதை வந்து ப்ராப்பரான ஒரு ஷேப் பண்ணா நீங்க எப்படி பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருப்பீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. செகண்ட், உங்களோட நோஸ் இயர்ஸ்லாம் வந்து எந்த ஒரு ஏரும் இல்லாம பார்த்துக்கோங்க. உங்களோட நோஸ்ல ஒரு ஏர் தெரிஞ்சிச்சு, இல்ல உங்களோட இயர்ல வந்து ஏர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது பார்க்கறதுக்கு உங்களை இன்னும் கொஞ்சம் ஓல்டர் பர்சன் மாதிரி காட்டும். அதனால அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து க்ரூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நெயில்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பர்சன்ட் ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது உங்களோட நெயில்ஸ் பார்க்கறதுக்கு வந்து டர்ட்டியாலாம் இருந்துச்சுன்னா அது ஒரு பேடான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அதனால எப்பயுமே வந்து நெயில்லாம் வந்து ப்ராப்பரா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே நீங்க பார்க்கறதுக்கு சூப்பரா இருப்பீங்க, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருப்பீங்க. அதனால இந்த விஷயத்தை மிஸ் பண்ணாம பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட லுக்ஸ் வந்து எலிவேட் ஆகும். ஓகேவா டன்னா? இந்த வீடியோ அப்ப நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் இப்ப சொன்ன எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க. நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களோட லுக்ஸ் வந்து பயங்கரமா எலிவேட் ஆகும். நீங்க பார்க்கறதுக்கு மோர் அண்ட் மோர் அட்ராக்டிவா இருப்பீங்க. நான் சொன்னது எல்லாமே வந்து பேசிக்கான விஷயங்கள் தாங்க. நீங்க பயங்கரமா இதுக்காக டமால்லாம் வந்து நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சொன்னது எல்லாமே வந்து பேசிக்கான திங்ஸ். ஆனா இதை நீங்க சேஞ்ச் பண்ணும்போதே கண்டிப்பா உங்களோட லுக்ஸ்ல வந்து பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும், பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பட்டனை தட்டுங்க. பிளஸ் வந்து நீங்க சேனலுக்கு நியூவா பாக்குறீங்களா, கமான் மேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து பியாண்ட் த சீன்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால அங்கேயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மோர் அண்ட் மோர் உங்களுக்கு வந்து என்ன பத்தி, அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் பத்தி நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். Until this, bye. It's Vijay. Bye.